உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் உயிர் வணக்கம். இந்த உலகத்தில் இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு யாராவது முயற்சி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் சுலபம் இல்லைன்னா, இப்போ யாருக்கு நல்லது அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அவங்களுக்கு அது புரியாது. யாருடைய நன்மைக்காக நம்ம சொல்கிறோமோ அவர்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் யார் கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, யார் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இல்லை யார் அதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க முடிச்சுக்குவாங்க. அடாடாடாடா, இந்த ஆள் நல்லது சொன்னால் நம்ம கதி வீணாக போயிடும் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சுடுவாங்க. வன்முறையை தூண்டுவாங்க, சொற்களில் வன்முறை இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு வந்த விஷயம் இல்லைங்க. ஒரு பழைய கதை, நான் முன்னையே கூட என்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நல்ல சம்பவம் இது, கதை இல்லை, நிகழ்ச்சி. நான் ஒரு வடமொழி சொல் பயன்படுத்தினா கூட நல்ல தமிழ் சொல் உடனே எனக்கு நினைவுக்கு வர தேடி பயன்படுத்துவேன். ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலை எனக்கு வடமொழி சொல்லும் வரும். ஆனால் அதை மட்டுமே சொல்லி நிறுத்த மாட்டேன், அதை நான் வெறுக்கிறதும் இல்லை. தமிழ்லேயும் நல்ல சொல்லணும். சம்பவம், நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறேன். நிகழ்வு இன்னும் அழகான சொல் இருக்கட்டும். புத்தருடைய மடாலயத்தில் நிறைய பேரை அவர் துறவிகளாக எடுத்து பயிற்சி கொடுத்து அந்த இடத்த விட்டு அனுப்பி வைப்பார். போப்பா, ஊருக்கெல்லாம் போய் நல்லது சொல்லிட்டு வாங்க. இந்த உலகத்திலேயே மிக நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தவித்த தலையாய மனிதர் புத்தர். அவருடைய அருமை பல பேருக்கு தெரியல. அவருக்கு பின்னால் வந்த மரபு மொழியில் சில தவறு நடந்தது, அதனால் அந்த தர்மம் வீணாக போச்சு. இன்றைக்கி இலங்கையில் கூட புத்த மதம் இருக்குதுன்னு தயவுசெய்து யாரும் நம்பிடாதீங்க. அங்கே இருக்கிறது புத்த மதமே கிடையாது. அதனால் அதை நம்பிட்டு பல பேர் சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் அப்பப்போ புத்தரை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க. இல்லை, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டு இவங்களாம் ஃபாலோ பண்ணுறது அந்த புத்தரைன்னு நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? அதை தள்ளி அந்தானே வச்சுருங்க. இதான், எங்கேயோ பேசும்போது எங்கேயோ போயிடுவேன். புத்தருடைய மடாலயத்தில் நிறைய பேரை தயாரிக்கிறார் புத்தர். அவருடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுங்களா? தான் மட்டுமே எப்போவுமே குருவாக இருக்கணுங்கிற கெட்ட எண்ணம் அவருக்கு கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை என்னுடைய சீடன் முழுமையாக அடையணும், அவங்ககிட்டேருந்து இன்னொரு 100 பேருக்கு அது போகணும், என் கையில் என்ன இருக்கோ அதை மொத்தமாக கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப அதீத நல்லெண்ணத்தோடு வந்தவர், மிக உயர்ந்த நல்லெண்ணத்தோடு வந்தவர் புத்தர். சரி, அறிவன், நல்ல தமிழ் மொழி. புத்தா அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் அறிவன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி தயாரிக்கிறார். ஒரு பாடம் முடிஞ்சது, நம்ம பாஷையில் சொல்கிற அந்த கான்வெகேஷன், பட்டமளிப்பு விழா, பட்டமேற்பு, அது முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரையாக பார்த்து எந்தெந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஒரு போட்டு, நீ இந்தியாவில் இந்த பக்கத்துக்கு போ, நீ அந்த பக்கத்துக்கு போ அப்படின்னு வரிசையாக அனுப்புகிறாங்க. ஒரே ஒரு சீடன் புத்தரை வணங்கின உடனே இவருக்கு என்ன பகுதின்னு இன்னும் போடலை. புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீயே ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து போய் இந்த தர்ம பிரச்சாரம், தம்மம்னு பேர் அதுக்கு, இதை நீ பண்ணப்பா, இந்த ஆழி இதை எடுத்து உலகத்துக்கு சொல்லப்பா அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே அவன் சொன்னான், அப்படி யோசிச்சுட்டு ஒரு பேர் சொன்னான், நான் அந்த பகுதிக்கு போகட்டுமா அப்படின்னு குருக்கிட்ட அனுமதி வாங்கினான். புத்தர் இப்படி யோசிச்சுட்டு, அந்த பகுதிக்கா? அங்கெல்லாம் ரொம்ப முரடர்கள்லப்பா இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அடிதடி சண்டையிலேயே அவங்க இறங்கிடுவாங்களப்பா, உனக்கு போதுமான அளவுக்கு அவர்களுக்கு கல்வியோ அல்லது தியானம் பற்றிய ஒரு அறிவோ இதெல்லாம் கிடையாதுப்பா, நீ அந்த பகுதிக்காக போகிற அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி, நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டா நீ போகலாம். முதல் கேள்வி, நீ போனால் அங்கே உன்னை வரவேற்பாங்கன்னு நினைக்கிறல்ல? வரவேற்க மாட்டாங்க. வரவேற்காமல் உன்னை அவமானப்படுத்தினா நீ என்ன பண்ணுவ? இதாங்க ரொம்ப முக்கியம். யாருக்கா தர்மத்தை நம்ம சொல்ல போனோம்னா முதல்ல அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க இத்தனை நாளாக இருக்கிற அடாவடித்தனமான செயல்களுக்கு இந்த தர்மம் இருக்குது பார்த்தீங்களா, அறம், அது குறுக்க நிற்கும். அதனால் அவங்க கொதிச்சு போய் முதல்ல நம்மளை எதிர்ப்பாங்க, ரொம்ப பகையான முறையில் கையாளுவாங்க. முதல் கேள்வி கேட்குறாரு பாருங்கள் புத்தர், உன்னை அவமானப்படுத்தினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. இவர் பதில் பாருங்கள், ரொம்ப ஆனந்தப்படுவேன். ஆனந்தப்படுவியா? ஏன்? அவங்க என்னை அடிக்கலை உதைக்கல இல்லை, அதனால சந்தோஷப்படுவேன், ஆனந்தப்படுவேன் அப்படின்ற. சரி, இப்போ 2வது கேள்வி, அவங்க உன்னை திட்டத்தோடு நிறுத்தலை, நிஜமாகவே அவங்க உன்னை அடிச்சிட்டாங்க, உதைச்சிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்? கொல்லாமல் வெறும் அடித்து தானே சார் அனுப்பிக்கிறாங்க. சார் போட்டிருக்க மாட்டார், இது ஏன் பேச்சில் வருது.
கொல்லாமல் என்னை அடிச்சுட்டான்னு அனுப்புகிறாங்க, அடிச்சுட்டு போகிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அழிப்பதோடு நிறுத்தி கொண்டார்கள்னு மகிழ்ச்சி அடைவேன். புத்தர் சிரிச்சிட்டார். நீ என்ன இப்படி பேசுகிற? ஒரு வேளை உன்னை கொன்னுட்டாங்கன்னு வச்சுக்க, அப்போ நீ என்ன நினைப்ப? வெறுப்பியா அவங்கள? உன்னை கொன்னுட்டாங்க, இன்னும் ஆனந்தப்படுவேன். ஏன் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அவங்களே அந்த விஷயத்தை சால்வ் பண்ணிட்டாங்க பாருங்கள், பிரச்சனையை தீர்த்துட்டாங்க பார்த்தீங்களா? இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை என்ன பண்ணுறது அப்படின்லாம் இல்லாதபடி அவங்களே நம்முடைய கதையை முடித்து நமக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்காக நான் நன்றி சொல்வேன். இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? புத்தர் அவனை கூப்பிட்டாரு, அப்படியே அவனை ஆற தழுவி சொன்னார், அப்பா நீ பக்குவப்பட்டு விட்டாய், ஏன்னா எந்த சூழலையும் ஆனந்தமாக அணுகுவதற்கு நீ கற்றுக்கொண்டாய், எனவே நீ எந்த சூழல் வாய்த்தாலும் நிற்கக்கூடிய வலிமை உடையவன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத புத்தர் கற்றுக் கொடுத்த இடம். புத்தருடைய உபதேசங்கள் சாதாரணமானவை அல்லங்க. ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம். ஆமாம், நான் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன்னா மறுநாள் அது சுகி சிவமாக மாறிடுது. நீ என்ன சாப்பிட்டு அது உன் உடம்பாக மாறி போயிடுது. அதனால் நீ என்ன உணவு உண்டாயோ அதுவும், நீ என்ன அறம் செய்தாயோ அந்த அறமும் தான் உன்னுடைய சொந்தமாக இருக்கும். இந்த மாதிரி மனிதர்களை செதுக்கி மேலே கொண்டு வந்த பெருமை புத்தருக்கு உண்டு. அவருடைய கருத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒளிபரவட்டும் இதழில் இந்த முறை வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள்லாம் படிக்கிறதுக்கு வசதியாக இந்த பேச்சுக்கு கீழே இருக்கிற உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போய் ஒரு சொடுக்குனீங்க அப்படின்னா ஒளிபரவட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று ஒரு அழகான விஷயங்க, இதுக்கு நேர்மாறாக போகிறோம். சுப்புடுன்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் தெரியுங்களா? அடாடாடாடா, நான் பேனா ரெண்டுமே ஆயுதம் அவருக்கு. அவர் என்ன பேசுவார் என்ன எழுதுவார் அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு காலத்தில் நல்ல பாடகர் ஒருத்தர் பிரமாதமான புகழோடு இருந்தார். காதில் தோடு போட்டிருப்பார். இந்த தோட்டுக்கு கம்மல் அப்படின்னு தமிழில் ஒன்று இருக்குது. அவர் பாடும்போது தொண்டை கொஞ்சம் கீழே இருக்கும், அதாவது ரொம்ப ஒரு தெளிவாக மேலே பிரகாசமாக வராது. சுப்புடுவோடைய வார்த்தை பாருங்கள், அவருக்கு காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னார். தமிழில் கம்மல்னால் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், கம்மி போச்சு அப்படிம்பாங்கல்ல. அவருக்கு காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல். இந்த சுப்புடுவினுடைய பெருமையை பற்றி சாரதி வேணுகோபாலன் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதின கட்டுரை ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாரும் படித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நாங்கள் வணங்கி நன்றி சொல்லி இந்த இதழில் சேர்த்துருக்குறோம். சுப்புடுவோடைய ஆற்றலுக்கு சொல்லதாக இருந்தால் இன்னொரு பாடகர் கிண்டல் அடிக்கிறார் பாருங்க. ஒரு பாடகன் தன்னை மறந்து பாடணும்ல, அவர் தன்னை மறந்து பாடுவதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் அவர் ராகத்தையும் மறந்து விடுகிறார் என்பது தான் தர்ம சங்கடம். தான் என்ன ராகம் பாடுறோம் அப்படிங்கிறத அவர் மறந்துட்டார் அப்படின்னு. பொதுவாக சுப்புடு என்ன சொல்லுவாங்க, அவர் கச்சேரிக்கு வராமையே விமர்சனம் எழுதுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க, எல்லாரையும் குறை சொல்வார் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை எழுதுறார் பாருங்கள், மேண்டலின் சீனிவாசன் எவ்வளோ பெரிய இசையில் வல்லவர், அவரை பற்றி ஒரு வார்த்தை எழுதுகிறார். ஆனால் நானும் கிட்டத்தட்ட 65 வருடங்களாக இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த மேண்டலின் சீனிவாசனை போல் ஒரு அவதார புருஷனை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. என்னால் அவனது இசை மேதாவிலாசத்தை ஆய்வு செய்யவோ எடை போடவோ இயலவில்லை. டோட்டல் சரண்டர் சப்மிஷன். பாருங்கள், அவ்வளோ பெரிய சுப்புடு எவ்வளவு அழகாக மேண்டலின் சீனிவாசனை பாராட்டியிருக்கிறார்னு பாருங்கள். வெறும் அவர் திட்டுறது மட்டுமே அவருடைய நோக்கம் இல்லை. அவர் பாராட்டுவது என்பது அவ்வளவு எளிமையாக அவ்வளோ அழகாக பாராட்டக்கூடியவர். ஒரு ஆற்றலுக்கு கல்கி அவர்களை ரொம்ப வளர்த்தார். இவருடைய எழுத்து மேலே உள்ள விருப்பத்தினால அவரை மேலே வளரணும் அப்படின்னு. எழுதி புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் சுப்புடு ஒரு தனித்த இடம். பாடி புகழ் பெற்றவர்களை கேள்வி கேட்டு எழுதி புகழ் பெற்றவர் அப்படிங்கிறத பெருமைக்கு உரியவர் சுப்புடு அவர்கள். அவரை பற்றியும் ஒரு கட்டுரை ஒளிபரவட்டும்ல இருக்குது. இது மாதிரி இன்னும் பல நல்ல செய்திகள். ஒரு செய்தியோடு முடிச்சிட்றேன். இன்னொரு அருமையான செய்தி. ஒரு குரங்கு படகுல உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் குரங்கு இங்கேயா சும்மா இருக்குமா? எப்பாவது யூடியூப்பில் ஒரு குரங்கு அப்படி போட்டு பாருங்கள், ஐயோ இங்கேருந்து அங்கே தாவும் அங்கேருந்து இங்கே தாவும். புலி காதை பிடிச்சி திருகும், மேலேருந்து அப்படி தப்பி போகும். குட்டியை பிடிச்சி துணி துவைக்கும். துணி துவைக்கிற மாதிரி குட்டியை பிடிச்சி துணி துவைக்கும். சிலது குட்டியை அப்படி கொஞ்சிக்கிட்டு அரவணைக்கும். அது வேறு குரங்கினுடைய இயல்பு. ஆனால் ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் இருக்காது. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி தாவர அப்படிம்பாங்க. படகுல ஒருத்தன் குரங்கை கூட்டிகிட்டு வந்துட்டான்.
பெரிய தண்ணீரில் போகணும், நீண்ட தூரம் அந்த தண்ணீரில் போகணும். யார் யாரும் உட்காந்துருக்காங்க. இந்த குரங்கு ஒரே அடாவடித்தனம் பண்ணுது. இங்கேருந்து அங்கே தாவுது, அங்கேருந்து இங்கே தாவுது, ஒருத்தந்த வெடுக்குன்னு படி. படகு என்ன ஆகும்? அப்படியே படகு தத்தளிக்குது. எல்லோரும் என்ன பயந்துட்டாங்க, படகு கவுந்துரும் போல் இருக்கேன். அந்த குரங்கை அதட்டி பார்த்தான் குரங்கோட சொந்தக்காரன். அந்த சுற்றி இருக்கிறவங்கலாம் குரங்கு அப்படின்னா ஒரு மேலே பாயறதுக்கு வருது. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்குது அந்த குரங்கு. அப்போது ஒருத்தர் இருந்தார் அந்த படகுல, ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதர், பிரில்லியன்ட். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குரங்கோட சொந்தக்காரர், நீ எனக்கு அனுமதி கொடுத்தா இந்த குரங்கை நான் புத்திசாலியாக ஆக்கிடுவேன், எனக்கு கொஞ்சம் நீ அனுமதி கொடுப்பியா அப்படின்னார். என்ன வேணா பண்ணுங்க, இந்த அமைதியாக உட்காந்தா போகிற படகை கவுத்துரும் போல் இருக்குன்னு. ஒன்றும் பண்ணல. 2 பேர் துணையோட வெடுக்குன்னு அந்த குரங்கை தூக்குறாரு, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டார். அச்சோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அது தண்ணியில் இந்த படகு கிட்ட வரணும்னு நீந்திக்கிட்டு அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு மூச்சு திணறிக்கிட்டு அது வந்து பாரு, கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னார். ஒரு 5 நிமிஷம் அந்த படகு போயிட்டே இருக்கு. அந்த குரங்கு கஷ்டப்பட்டு நீந்தி வந்துக்கிட்டே இருந்தது. இந்த படகுக்காரன் சொன்னார், கொஞ்சம் மெதுவாக போப்பா அப்படின்னு. குரங்கு கிட்டக்க வந்தோடனே 2 பேரை விட்டு பிடிச்சி அப்படி தூக்கி அந்த குரங்கை படகுல உட்காந்து வச்சார். கப்ச்சு ஒரு சத்தம் கிடையாது. தண்ணியில் நனைஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கம்மன் பேசாமல் வாழை சுருட்டிக்கிட்டு பேசாமல் உட்காந்துருந்தது. அங்கே இருந்தவங்களாம் ஆச்சரியமாக கேட்டான், என்னங்க இது? அப்போ அப்படியே துண்டி குதிச்சுது, ஆட்டமாக போட்டுச்சு, இப்போ என்னடான்னு கேட்டால் பூனைக்குட்டி மாதிரி அப்படியே சமத்தாக உட்காந்துருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னார், இந்த குரங்கை நான் தண்ணீரில் வீசிய பிறகு அது தண்ணீரின் சக்தியையும் படகினுடைய பயனையும் புரிந்து கொண்டது. இந்த படகில் ஏன் இருக்கிறோம், இதனுடைய பர்பஸ் என்ன, இந்த தண்ணீரை கடக்கிறதுக்கு நமக்கு துணையாக இருக்குது, இது ஏதாவது அந்த குரங்குக்கு தெரியுமோ? இன்றைக்கி பல இடங்களில் குரங்கு குட்டிங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. அதுங்களுக்கு இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. அது பாட்டுக்கு கூச்சல் போடுது. அந்த ஒவ்வொரு குரங்குக்கும் தண்ணீரினுடைய சக்தி, எதிர்காலத்தினுடைய ஆற்றல் என்னன்னு புரிஞ்சிட்டா, நம்ம இருக்கிற படகு எவ்வளோ பாதுகாப்பானதுன்னு புரிஞ்சுட்டா, எப்படி வாழை சுருட்டிட்டு உட்காரணும் அப்படிங்கிற தெளிவு பிறந்துட்டா, இந்த கதை அதுக்கு துணையாக இருக்கும். எப்படி தண்ணீரின் சக்தியையும் படகின் பயனையும் இந்த குரங்கு புரிந்து கொண்டது. இது மாதிரி நிறைய செய்திகள்ங்க ஒளிபரவட்டும்ல நாங்கள் கொட்டி கொடுத்துருக்குறோம். படிங்க, அதை பயன்படுத்துங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த பகுதியை சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒளிபரவட்டும் இந்த இதழ் கிடைக்கும். வணக்கம்.